சற்று நேர தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அருமையான ஒரு நற்செய்தியை, முக்கியமான ஒரு செய்தியை இந்த 2 கொரிந்தியர் நிருபத்திலே கூறி வைத்திருக்கிறார். உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் சிந்திக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த உலகத்துல நாம பயன்படுத்துகிற பொருட்களை அவ்வப்போது நாம் புதிதாக மாற்றிக்கொள்ளுகிறோம், புதிதாக்கி கொள்ளுகிறோம். சில பொருட்களை புதிதாக்க முடியாது, புதியதாக உருவாக்க முடியாது, சரி செய்யலாம். அதே வேளையில சில பொருட்களை மறுபடியும் அதே பொருளை புதிய ரூபம் கொடுத்து அதே போல மாற்றுவது என்பது இயலாத ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கிற இந்த தொழில்நுட்பத்துல ஒரு வேளை பழைய பொருட்களும் புதியது போல மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல பவுல் கூறுவது மனிதர்களை குறித்து, மனிதர்களாகிய நம்மை குறித்து, இந்த உலக மனிதர்களை குறித்து பவுல் கூறுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், புது சிருஷ்டிப்பாக மாற்றப்படுகிறான். உலகில் உள்ள மனிதனை ஒருவேளை அழகுள்ளவனாக மாற்றலாம், அழகு இல்லாதவனாக மாற்றலாம், பலசாலியாக மாற்றலாம், பலவீனனாக மாற்றலாம், அறிவுடையவனாக மாற்றலாம், அறிவு இல்லாதவனாக மாற்றலாம். எப்படி வேண்டுமானாலும் இந்த உலக மனிதர்களை மாற்றலாம். ஆனால் அவனுக்குள் காணப்படுகிற அந்த ஆத்துமா என்கிற பொருளை புதிதாக மாற்ற வேண்டுமானால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் சாத்தியமான ஒன்று அல்ல. எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. காரணம், மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து விட்டான். அப்படி பிறந்த மனிதனை புதிதாக மாற்ற வேண்டுமானால், புதிய மனிதனாக மாற்ற வேண்டுமானால் அது கூடாத ஒரு காரியம். பல நேரங்களில் நம்ம முயற்சிக்கிறோம், நான் புதிய மனிதனாக மாறணும், என் சிந்தனை மாறணும், என் செயல் மாறணும், என் வார்த்தைகள் மாறணும், என் வாழ்க்கை மாறணும். இப்படியெல்லாம் பல முறை நம்ம முயற்சி செய்தாலும் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளவோ புதுப்பிக்கவோ முடிவதில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆகிறான். இந்த உலகத்துல இந்த புது சிருஷ்டி என்பதை உலக மனிதர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் மறுஜென்மம், மறுஜென்மம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மறுஜென்மம் என்பது ஒரு மனிதன் மரித்த பின்பு அவன் மறுபடியும் வேறொரு ரூபத்தில் அவன் பிறப்பான் என்பதுதான் இந்த உலக மனிதனுடைய ஒரு விசுவாசம். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது என்றால், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போதே அவன் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும். அவன் ஏன் புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும்? ஏற்கனவே இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறான். அவன் மறுபடியும் பிறப்பதற்கு, மறுபடியும் உருவாக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று கேட்போமானால், தேவன் மனிதனை செம்மையானவனாக சிருஷ்டித்தார். செம்மையானவனாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவத்தினால் தன்னைத்தானே கெடுத்துக் கொண்டான். பிரசங்கின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், தேவன் மனிதனை செம்மையானவனாக சிருஷ்டித்தார், அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறார். இந்த உலக மனிதர்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். 14ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான பாவங்களை செய்து வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, நன்றாக பூர்ணமாக குறையின்றி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவன் என்ன செய்தான் என்றால் பாவத்தினாலே விழுந்து போனான், பாவத்தினாலே தன்னை கெடுத்துக் கொண்டான்.
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு உதாரணமாக தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கூறி வைத்திருக்கிறார். ஒரு குயவனுடைய கையிலே ஒரு களம் இருந்தது. அந்த பாத்திரமானது அவனுடைய கையிலே அது கெட்டு போனது. அவன் என்ன செய்தான்? மறுபடியும் அந்த பாத்திரத்தை வணைந்தான். மறுபடியும் அந்த பாத்திரத்தை தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய எதிர்பார்ப்பின்படி உருவாக்கினான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்லும் போது இதை சொன்னார். இது பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்ட ஒன்று, இதுக்கு முன் அடையாளமாக கூறப்பட்ட ஒன்று. இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நிக்கதேமு என்கிற ஒரு மனிதனோடு சம்பாஷிக்கிறார். இந்த நிக்கதேமு இரவு வேளையில இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ரகசியமாக வந்தவன், வேதத்தை நன்றாக கற்றவன். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கூறினார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று கூறினார். அப்ப நிக்கதேமு கேட்கிறான், ஒரு மனிதன் பிறந்து இவ்வளவு பெரிய ஆளான பின்பு தன் தாயின் வயிற்றில் பிரவேசித்து மறுபடியும் பிறக்க கூடுமோ? இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீ மறுபடியும் பிறத்தல் என்றால் மறுபடியும் நீ உருவாக்கப்படணும், புது சிருஷ்டியா நீ மாறணும். தாயின் வயிற்றில் பிரவேசிக்க வேண்டாம், நீ புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆனால் இவன் இஸ்ரவேலருக்குள்ள ஒரு போதகனாக இருந்தும் இதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து அவனுக்கு விளக்கமாக கூறினார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அப்ப நீ புதிய மனிதனாக மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் பாவத்தினால் மனிதன் தன்னைத்தானே கெடுத்துக் கொண்டான். ஆனபடினாலதான் இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் தெளிவாக கூறியிருக்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஏன் கிறிஸ்துவுக்குள் அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான்? முதலாவதாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டு ஆதாமுக்குள்ள உருவாக்கப்பட்டோம். ஆதாமுக்குள் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் பாவத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம், பாவத்திற்கு அடிமைகளாக மாறிவிட்டோம். அப்ப மறுபடியும் ஒருவன் புதுப்பிக்கப்பட வேண்டுமானால், புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டுமானால் அவன் கிறிஸ்து என்கிற ஒருவருக்குள் மறுபடியும் அவன் பிறக்க வேண்டும், மறுபடியும் மாற்றப்பட வேண்டும். ஏன் கிறிஸ்துவுக்குள்? ஆதாம் இந்த உலக மனிதர்கள் அனைவரையும் பாவத்துக்குள்ளாக விழப்பண்ணினவர். கிறிஸ்துவானவர் அனைத்து மனிதர்களையும் பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள வந்தவர், பாவத்திலிருந்து ரட்சிக்க வந்தவர். பாவத்திற்கான பிராயசித்தத்தை செலுத்தி எந்த ஒரு மனிதனும் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் பாவமற்றவனாக, பரிசுத்த உள்ளவனாக, நீதிமானாக மாற்றப்படுவதற்காக தமது ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே கொடுக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி உருவாக்கப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி புது சிருஷ்டியாக மாற்றப்படுவது? சாதாரணமாக கூறுவோம் என்றால், எளிமையான விதத்தில் கூறுவோம் என்றால் ஒரே ஒரு வார்த்தை, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் என்பதை உணர்ந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தவர் மட்டுமல்ல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி பரலோகம் சென்றவர், மறுபடியும் இந்த உலகத்தை நியாயந்தீர்க்க வருகிறார் என்று பூரணமாக அவரை நம்பும் போது அவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்க முதல்ல ஒரு சிகப்பு நிறத்துல ஒரு கார் வைத்திருந்தோம். அது ஒரு நாள் ஒரு வருகிற வழியில ஒரு விபத்தை சந்தித்தது. நல்லா கொஞ்சம் உடஞ்சி நெளிஞ்சு போச்சு. அதை நாங்கள் என்ன செய்தோம், ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டோம். ஒரு 2-3 நாள் கழித்து நாங்கள் போய் பார்த்தபோது அந்த இடித்த இடமோ அதில் நொறுங்கி போன இடமோ தெரியவே இல்லை. புது வண்டி மாதிரி அப்படியே இருக்கு, அப்படியே காட்சி அளிக்குது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் போது எது ஒழிந்து போயிற்று? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவங்கள், அக்கிரமங்கள், பாவ சுபாவம், அக்கிரம சுபாவம், எரி நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்த நாம்
நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதான் புதிய ஒரு சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சு. இனி பாவத்திற்கான தண்டனை இல்லை. நித்தியமான ஆக்கினை உங்களுக்கும் எனக்கும் இல்லை. ஏன்? நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக புது ரூபம் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறதா வேதம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போதும், இதர அப்போஸ்தலர்கள் எழுதும் போது, சபைகளுக்கு எழுதும் போது, கொரிந்து சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, கலாத்தியா சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, எபேசு சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு. அப்ப காரணம் என்ன? நீங்கள் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். பழையதெல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. இப்ப நீங்க புது சிருஷ்டி. அப்ப இந்த புது சிருஷ்டிக்கு காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்து நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கான தண்டனைக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்த சிந்தி, மரித்து, உயிரோடு கூட எழும்பினபடியினால நாம் அவரை விசுவாசிக்கும் போது நம்ம புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். உங்களையும் என்னையும் பாவமற்ற பரிசுத்தரோடாய் மாற்றுவதற்காக, பழைய நிலைமையை அப்படியே மாற்றி புதிய சிருஷ்டிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பாடுபட்டார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு என்ன நடைபெறுகிறது? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்த அந்த மரணத்திலே பங்கு கொள்ளுகிறான். அப்படி என்றால் என்ன? அந்த மனிதனுடைய சகல பாவங்களும் கிறிஸ்துவுடனே இணைந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது என்னுடைய பாவங்களும் அக்கிரமங்களுக்கான தண்டனை கல்வாரி சிலுவையிலே செலுத்தப்படுகிறது. ரோமர் 6 அதிகாரத்துல தெளிவா வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் மரித்திருக்கிறோம். பாவத்திற்கென்று மரித்திருக்கிறோம், நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று தெளிவா சொல்லுது. ஆகவே உங்களையும் என்னையும் புது சிருஷ்டியாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம பார்க்கும்போது இது எதை காட்டுகிறது? உங்களை புதிதானவர்களாய் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சின்னாபின்னமாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கிழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக, பாவமர கழுவுவதற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை காட்டுகிறது. ஆகவே இந்த மேஜைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நீங்களும் நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட என்னை புதிய சிருஷ்டியாக மாற்றுவதற்காய், பழைய மனிதனை கலைந்து போட்டு புதிதான ஜீவனும் ஆத்மாவிலே புதுப்பிக்கப்பட்ட நிலைமையிலும் என்னை மாற்றுவதற்காக உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தந்தீரே என்று எண்ணி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.